தங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப நுணுக்கமாக செய்வாங்க. இவனால கொஞ்சம் அவசரப்பட்டு யாருக்காகவோ மற்றவங்களுக்காக தன்னை விட்டு கொடுத்து போயிருக்கலாம். ஆனால் இந்த ஜனவரி மாதம் 2026 ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன விஷயம் செய்யலாம், அந்த விஷயம் செஞ்சால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுங்கிறத ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து இவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவங்க மேலே தேவையில்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்குள்ள வீண் பழி, வீண் வம்பு வழக்கு இந்த சம்மந்தப்பட்ட கேஸோ அல்லது தேவையில்லாத ஒரு வேலையில் ஒரு பிரச்சனையோ ஏற்பட்டுருந்துச்சு. இவங்க மேலே தப்பே இல்லைன்னு இவங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட இருக்கவங்களாம் அதை ப்ரூஃப் பண்ணுவாங்க. நீ தான் செஞ்சேங்கிறத ஒரு அழுத்தமான சூழ்நிலையை கொடுத்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இல்லைங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். இதை இவங்க கரெக்டாக கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்குள்ளே அதில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சுங்கிறத இவங்க ஃபில்டர் பண்ணி யோசித்தாங்கன்னா, இவங்க மேலே தப்பு இல்லைங்கிறத இவங்களால் உறுதி செய்ய முடியும். அதேபோல் இவங்களுடைய மேல் அதிகாரிகள்னு சொல்லுவோம். இவங்க எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அதிகாரி இருப்பாங்க. ஸோ அவங்க இவங்களால இவங்களை கண்டுக்கிறாம கூட இருந்திருக்கலாம். இவங்களுடைய திறமையை தெரிஞ்சு அதை கண்டுக்கிறாம கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த வருடம் ஆரம்பத்துலேருந்து இவங்களுடைய முழு திறமையை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அடுத்த கட்ட உயர்வு போகக்கூடிய வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்துவாங்க. அதற்கான சூழ்நிலையை என்ன பண்ணுன்னா, கிரகம் கொடுக்கும். கிரகம் அவங்கள வழிநடத்த சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அதில் இவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டு. அதேபோல் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். ஏன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்த அதிபதி தான் சுக்கிரன். இவங்ககிட்ட வந்து காசு இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை கடந்த காலம் இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் இந்த 2026 காசு இல்லை, என்னோடக்கு பிரச்சனையே காசு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இல்லாமல் எனக்கும் எல்லா விஷயமும் செயல்படுத்த முடியுங்கிற தன்மையில் இவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது.